வணக்கம் நண்பர்களே, சைபர் சிமன் உங்களை வரவேற்கிறேன். இணையம் பற்றி பேசவும் தெரிந்து கொள்ளவும் விவாதிக்கவும் அழைக்கிறேன். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஏஐ தாக்கம் தொடர்பாக எழுதப்பட்ட ஒரு கட்டுரை பார்த்தோம். மேட் ஷூமர் அப்படின்ற ஒரு எழுதின எச்சரிக்கை கட்டுரை. அதில் அவர் என்னெல்லாம் சொல்லியிருந்தார், அதை பற்றியெல்லாம் விரிவாக பார்த்தோம். அந்த கட்டுரையில் ஏஐ தாக்கத்தால் பாதிப்பு ஏற்படக்கூடிய 6 துறைகள் அப்படின்னு மேட் ஷூமர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது ஸ்க்ரீன் ஜாப்ஸ், கம்ப்யூட்டர் சார்ந்த ஒரு 6 வேலைகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும்னு அவர் சொல்லியிருந்தார். அது என்னென்ன வேலைகள் நம்ம பார்க்கலாம். முதல் வேலை லீகல் ஒர்க் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சட்டத்துறை சார்ந்த பணிகளில் பெரிய தாக்கம் இருக்கும்ன்றாரு. அவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஏஐ சேவைகள் ஏற்கனவே கான்ட்ராக்ட் இதெல்லாம் படித்து பார்த்து அதை சம்மரைஸ் பண்ணி அதோட சாரம்சம் கொடுக்குற திறன்லாம் இருக்குது அப்படின்று சொல்கிறாரு. அதனால் இந்த மாதிரி வேலைகளை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு வருங்காலத்தில் தேவை குறையலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உதாரணமாக ஜூனியர் லெவலில் இருக்கிறவங்க இந்த ஒப்பந்தங்கள் இதெல்லாம் பார்த்து அதை வடிவமைச்சு தர்றவங்க, இவங்களுக்கான வேலை வாய்ப்பு பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறார் ஏஐனால். ஏன்னா ஏஐ இந்த வேலையெல்லாம் செஞ்சிடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ரெண்டாவது துறையாக அவர் சொல்கிறது நிதித்துறை. அதாவது நிதியியல் அலசல், ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நிதி மாதிரிகளை உருவாக்குறது, தரவுகளை அலசி ஆராயிறது, முதலீடு தொடர்பான குறிப்புகளை எழுதுறது, முதலீடு அறிக்கை தயார் செய்கிறது, இந்த பணிகள்லாம் ஏஐயே செஞ்சிடும், மனிதர்கள் எதுக்கு அப்படின்றார். அதனால் நிதித்துறையில் இந்த மாதிரி பணிகளில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. மூன்றாவது அவர் சொல்கிற விஷயம் உள்ளடக்கம் மற்றும் எழுத்து. அதாவது மார்க்கெட்டிங் பிரதிகள் செய்கிறவங்க, செய்தி எழுதுகிறவங்க, ஜேர்னலிசமில் இருக்கிறவங்க, டெக்னிக்கல் ரைட்டிங் தொழில்நுட்பம் தொடர்பாக எழுதுகிறவங்க, இந்த வேலைகள்லாம் ஏஐயே செய்யலாம், நிலை வரலாம். அதனால் இந்த வேலைகளும் அதிகம் பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க. இந்த வேலைகளை ஏஐ செய்யும், அதோட தரத்தை சரிபார்க்கறது மட்டும்தான் மனிதர்களோட வேலையாக இனி இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. 4வது வேலை அவரோட துறையே சொல்கிறாரு, மென்பொருள் பொறியியல், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் ஜூனியர் லெவல் கோடர்ஸ்னு சொல்கிறவங்க வேலையெல்லாம் இனி இல்லாமல் போகுன்றாரு. கேட்டாலே பயமாக இருக்குது. ஆனால் கோடை எழுதும்போது கோடர்ஸ் எதுக்கு? அதாவது ஏஐ கோடை எழுதக்கூடியதாக இருக்குது. டீபக்கிங்லாம் சொல்கிறாங்க. அதாவது கோடில் இருக்கக்கூடிய குறைகள்லாம் அதுவே கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய திறன் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதனால் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் துறையில் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும். ஜூனியர் லெவலில் இருக்கிறவங்க அல்லது ஜூனியர் லெவலில் வேலைவாய்ப்பை தேடுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக அவர் சொல்லும் துறை மெடிக்கல் அனாலிசிஸ். அதாவது இமேஜ் ஸ்கேன், இந்த மாதிரி லேப் ரிசல்ட் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி சொல்கிறாங்க இல்லையா, அந்த பணியெல்லாம் இனிமேல் ஏஐஏ செய்யும் அப்படின்றாரு. 6வது அவர் சொல்கிறது கஸ்டமர் சர்வீஸ், வாடிக்கையாளர் சேவைகள். இது ஏற்கனவே ஏஐ செய்ய ஆரம்பிச்சிருச்சு. கேள்விகளுக்கு பதிலை சொல்கிறது அல்லது வாடிக்கையாளர்கள் தேவையை பூர்த்தி செய்கிறது, இதெல்லாம் ஏஐ சேவைகள், ஏஐ சாட்பாட் செய்யும் நிலை இருக்குது. வருங்காலத்தில் இது இன்னும் அதிகமாகும்ன்றார். ஆக இந்த 6 வேலை வாய்ப்புகள் அதிக அளவில் பாதிக்கும் வாய்ப்பு இருப்பதாக மேட் ஷூமர் சொல்கிறார். இதை ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறார். இது கவனத்துக்குரியது. நிறைய பேர் இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் எந்த அளவு உண்மை, இப்படியே நடக்குமா, இந்த அளவு நடக்குமா, இதையெல்லாம் ஆய்வுக்குரியது. நிச்சயமாக இது நடக்கும். ஆனால் தடாலடியாக அப்படியே நடக்குமான்னா இல்லை. இதில் இன்னும் நிறைய அம்சங்கள் இருக்குது. ஏன்னா இந்த மேட் ஷூமர் தொடர்பாக, இந்த கட்டுரை தொடர்பான விவாதத்திலேயே அந்த அம்சங்கள்லேயும் நிறைய பேர் சுட்டி காமிக்கிறாங்க. ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மிகை அச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தோம். மிகை அச்சம் மட்டுமல்ல, இதில் இந்த மாதிரி சொல்கிறதுல அவருக்கு ஒரு உள்நோக்கம் கூட இருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. ஏன்னா ஏஐ நிறுவனங்கள் பெருமளவு முதலீடு செய்திருக்கு. அந்த பணத்தின் மீது அவர்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும், பலன் வரணும். அப்போ எல்லோரும் ஏஐ சேவைகளை பயன்படுத்தணும். எப்போ பயன்படுத்துவாங்க? ஒரு பயத்தை உண்டாக்கினா பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட கான்ஸ்பிரசி தியரி மாதிரி இருக்குது. முழுசும் ஏற்றுக்கலாமா அப்படின்னு தெரியல. ஆனால் இப்படியும் ஒரு கருத்து இருக்குது. அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஆனால் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ப்ளூம்பர்க்ன்ற பத்திரிகையில் அதை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. மேட் ஷூமர் ஏஐ தாக்கம் பற்றி சொல்கிறாரே தவிர அதற்கான ஆதாரங்களை அவர்
முழுமையாக சமர்ப்பிக்கலை அப்படின்னு அவங்க அந்த கட்டுரை வந்து சொல்லுது. அவர் ஒரு உதாரணம் தான் சொல்கிறாரு. ஆனால் கோடிங்கில் வேறு எப்படியெல்லாம் அது தாக்கத்தை ஏற்படுத்தும், எங்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கான விரிவான ஆதாரங்கள் இல்லைன்ற மாதிரி அந்த கட்டுரை அமையுது. ஸோ இதையும் நம்ம கவனத்தில் வைக்கணும். ஏஐ தொடர்பாக தொடர்ந்து கவனிச்சுட்டு வரேன். ஏஐ தொடர்பான விவாதங்கள், அது தொடர்பான ஆய்வுக்கட்டுரைகள்லாம் படிச்சுட்டு வரேன்ற முறையில் எனக்கு தனிப்பட்ட முறையில் சில சிந்தனைகளை நான் வந்து இதில் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். மேட் ஷூமர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. அதாவது ஃப்ரீ ஏஐ மாடல்ஸில் வந்து அதற்கான திறன்கள் குறைவாக இருக்கும். நீங்கள் ப்ரீமியம் கட்டணம் செலுத்தி யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். அது கரெக்டு தான். ஏன்னா நம்ம பெரும்பாலும் ஏஐயில் குறை கண்டால் கூட, நான் நிறைய ஏஐயில் குறை காண்பேன். இன்ஃபேக்ட் நான் ஏஐ வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஏஐ வந்து விமர்சன நோக்கில் ஏஐ அணுகுவது தான் என்னோடய பார்வையாக இருக்கிறது. அது மாதிரி ஏஐயில் குறை சொல்லலாம். ஆனால் இது எல்லாம் பழைய மாதிரி. ஏஐ வந்து ரொம்ப வேகமாக மேம்பட்டு வருது. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இட் இஸ் அட்வான்சிங் வெரி ஃபாஸ்ட். அதனால் நம்ம சொன்ன விஷயங்கள் வந்து ஏஐயில் ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ரீமியம் சர்வீஸ் அப்படின்றது வந்து எப்போவுமே வந்து இலவச சேவையை விட மேம்பட்டதாக இருக்கும். அது கரெக்டு தான். இதை ஷூமர் சுட்டி காட்டுறாரு. அதனால் ப்ரீமியம் சர்வீஸை யூஸ் பண்ணுங்கள், ஏஐயோட உண்மையான பலனை பெறுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இது கரெக்டு தான். ஆனால் இதில் ஒரு உள்குத்தும் இருக்குது. வருங்காலத்தில் எல்லா ஏஐ சேவைகளும் கட்டண சேவையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்ன, ஏஐ நம்ம எல்லாம் ஏஐ மாறுங்கன்னு சொல்லி நம்ம ஏஐக்கு மாறணும்னா நாம் அதற்கான கட்டணத்தை செலுத்த வேண்டும். ஸோ ஏஐ வில் பி எக்ஸ்பென்சிவ். ஏஐ செயல்திறனை அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க, உண்மை. ஆனால் ஏஐ எந்த விதத்திலும் செலவு குறைந்ததல்ல. இட் வில் பி எக்ஸ்பென்சிவ். பல நிறுவனங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அடிப்படையில் காசு கேட்டாங்கன்னா நம்ம ஏஐக்கு காசு கட்டிக்கிட்டே இருக்கணும். அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், ஏஐ மேம்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக ஏஐ முன்னேறி 4 காய்ச்சல் பாய்ச்சல் என்ன 16 கால் பாய்ச்சலில் முன்னேறிட்டு வருது. அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இதற்கான விலை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா ஏஐ ஆய்வு அல்லது ஏஐ செயல்பாட்டுக்கான எரிசக்தி தேவை, எனர்ஜி காஸ்ட் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டேட்டா சென்டர்ஸ் தண்ணியை நிறைய யூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு சுற்றுச்சூழல் நோக்கில் அதோட பாதிப்பு இருக்குது. ரெண்டாவது, ஏஐ மாதிரிகள் பெருசாகிக்கிட்டே இருக்கும்போது, இப்போ சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ChatGPT வந்தபோது 1 ட்ரில்லியன் பேராமீட்டர்ஸ் அதில் இருக்குன்றாங்க. அதாவது அதுக்கு கற்றுக் கொடுக்க 1 லட்சம் கோடிக்கு மேலான காரணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து வந்த மாதிரிகளில் இந்த காரணிகள் மேலும் பல கோடி மடங்கு அதிகமாகிருக்கு. இந்த மாதிரி டேட்டாவை அதிகமாக்கி ட்ரைனிங்கை அதிகமாக்கினா தான் மாடல்ஸோட எஃபிஷியன்சி அதிகமாகுது. ஆனால் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாடல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறதால மட்டுமே அதன் செயல்பாடுகள் அதிகரிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க. ரெண்டாவது, இது ஒரு லிமிட்டு, இதுக்கு மேலே முடியாதுன்ற நிலையும் வந்துருன்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு மாடலில் வந்து நம்ம வந்து மேம்படுத்தும் போது அது ஏற்கனவே செஞ்ச சாதாரண விஷயங்களை எல்லாம் மறந்து போகுது, இல்லை அதில் தவறு செய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏஐ பற்றி கேட்கும்போது பேசும்போது ஒரு தரப்பினர் சொல்வதை மட்டும் நம்ம கேட்கக்கூடாது. ஆய்வு உலகத்தில் என்ன நடக்குது, வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கிறதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். இன்னொரு விஷயத்தை ஏஐ மாதிரிகள் பற்றி சொல்கிறாங்க, அதாவது ஏஐ மாடல்ஸ் பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக இப்போ நம்ம பேசுகிற ஏஐ எல்லாமே LLM என்று சொல்லப்படுகிற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் சார்ந்தது. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் பெரிய அளவிலான தரவுகள். ஆனால் இதில் வந்து அந்த அளவுக்கு திறனும் இருக்குது, அதே அளவு பிரச்சனையும் இருக்குது. இதற்கு மாற்றாக பெரிய அளவில் மாடலுக்கு போகாமல் ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த சிறிய மாடல்களை உருவாக்கணும். அப்போ தான் அது வந்து சரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஷார்ட் லாங்குவேஜ் மாடல்ஸ்னு சொல்கிறாங்க. உதாரணமாக இப்போ நம்ம எடுத்துப்போம் பயாலஜி அப்படின்னா, பயாலஜி துறைக்கான மாடலை மட்டும் உருவாக்கணும்னா அது அந்த துறை சார்ந்த செயல்பாட்டில் சிறப்பாக இருக்கும்ன்றாங்க. ஸோ நம்ம இந்த ஷார்ட் லாங்குவேஜ் மாடல்ன்றதையும் நினைவில் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஏஐ போக்கில் நாம் கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது, பல பார்வைகள் இருக்குது. அவற்றையெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.